வணக்கம் மகளே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடுல இருக்கக்கூடிய கொடிவேரி அணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கொடிவேரி அணையில ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்யராஜ் இயக்கத்துல பாக்யராஜ், ராதா, CR சரஸ்வதி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எங்க சின்ன ராசா. இந்த படத்துல வரக்கூடிய மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. பி. வாசு இயக்கத்துல பிரபு, குஷ்பு, மனோரமா, ராதா ரவி, கவுண்டமணி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சின்ன தம்பி. இந்த சின்ன தம்பி படத்துல பிரபுவோட வீடு இங்க இருக்கிற மாதிரி தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அங்க மேல தெரியுற அந்த கூடாரத்துக்கிட்ட தான் பிரபு வீடு இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. எம். ரத்னகுமார் இயக்கத்துல சத்யராஜ், சௌந்தர்யா, சுகன்யா, கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சேனாதிபதி. இந்த சேனாதிபதி படத்துல சௌந்தர்யா கவுண்டமணி செந்திலோட சேர்ந்துகிட்டு சத்யராஜ் வம்பிழுக்கிற காட்சிகள்ல இந்த கொடிவேரி அணையை நல்லாவே காட்டியிருப்பாங்க. பாக்யராஜ் இயக்கத்துல பாக்யராஜ், ஐஸ்வர்யா, மனோரமா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ராசுகுட்டி. இந்த ராசுகுட்டி படத்துல வரக்கூடிய நாம் பிடிச்ச கிளியே அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. பி. வாசு இயக்கத்துல பிரபு, சுகன்யா, கஸ்தூரி, சுஜாதா, விஜயகுமார், மஞ்சுளா, கவுண்டமணி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் செந்தமிழ் பாட்டு. இந்த படத்துல பிரபுவோட அம்மா துணி துவைச்சுக்கிட்டு பிரபு கிட்ட பேசுற காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. சுந்தர் சி இயக்கத்துல சத்யராஜ், ரோஜா, ராதா ரவி, பொன்னம்பலம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் அழகர் சாமி. இந்த அழகர் சாமி படத்துல வரக்கூடிய பச்சை மறி கொழுந்து அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. KS ரவிக்குமார் இயக்கத்துல சரத்குமார், மீனா, குஷ்பு, சங்கவி, பொன்னம்பலம், கவுண்டமணி, செந்தில் இப்படி ஏகப்பட்ட நடிகர் பட்டாலுமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் நாட்டாமை. இந்த நாட்டாமை படத்துல நாட்டாமை தம்பி ஆத்துல குளிச்சிட்டு இருக்கிறப்ப அவரோட துணியை அடிச்சிட்டு போயிடும். அதை சங்கவி எடுத்து கொடுப்பாங்க. அந்த காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருக்காங்க. பாக்யராஜ் இயக்கத்துல பாக்யராஜ், சோபனா, மனோரமா, குமரிமுத்து இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இது நம்ம ஆளு. இந்த இது நம்ம ஆளு படம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. லியாக்கத் அலிகான் இயக்கத்துல கேப்டன் விஜயகாந்த், சோபனா, நம்பியார், KR விஜயா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பாட்டுக்கொரு தலைவன். இந்த பாட்டுக்கொரு தலைவன் படத்துல வரக்கூடிய சிட்டான் சிட்டான் அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. சக்தி சிதம்பரம் இயக்கத்துல சத்யராஜ், நமிதா, மதுமிதா, சந்தானம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இங்கிலீஷ்காரன். இந்த இங்கிலீஷ்காரன் படத்துல சத்யராஜ் நமிதாவுடைய தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ற காட்சிகள், ஒரு காமெடி சீன் வரும். அந்த காட்சிகள் இந்த கொடிவேரி அணைகிட்ட தான் எடுத்திருப்பாங்க. காதலுக்கு எப்பவுமே ஒத்த ரோஜா ஒர்க் அவுட்டே ஆகாது. சிராஜ் இயக்கத்துல ராமராஜன், ராகசுதா, ஜெயபாரதி, கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தங்கத்தின் தங்கம். இந்த படத்துல வரக்கூடிய முத்து முத்து அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. மனோஜ்குமார் இயக்கத்துல சரத்குமார், கனகா, மீரா, சங்கீதா, கவுண்டமணி, மன்சூர் அலிகான் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சாமுண்டி. இந்த சாமுண்டி படத்துல வரக்கூடிய முத்து நகையே அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த கொடிவேரி அணையில தான் எடுத்திருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இந்த கொடிவேரி அணையில எடுத்திருக்காங்க. நீங்க ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த கொடிவேரி அணைக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த கொடிவேரி அணை இருக்கு. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.